ராஜேஸ்வரி பிரியா. இப்போ என்னன்னா இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்க, இவங்க கட்சி எப்படி வழி நடத்தினாங்க, ஆட்சி எப்படி வழி நடத்தினாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியல்ல ஆண்களுக்கு நிகராக இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போனால் எத்தனையோ ஜாம்பவான்கள்லாம் சொல்லிக்கிட்டு அவங்கள விட மேலே தான் அவங்களுடைய வரலாறு அதை தான் சொல்லுது. அவ்வளவு காலம் ஆண்டிருக்கிறாங்க, அவ்வளவு முறை வெற்றிகளை குவிச்சிருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியமானது அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன மிக முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பெண்களுக்கு பொதுவாக காலம் காலமாக அடிமைகளாக தான் பெண்கள் ஆக்கப்பட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இன்றளவும் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண் அப்படின்னா இன்றைக்கும் சரி எதிர்காலத்திலையும் வருமானு தெரியல. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களை தான் நம்ம பெருமையாக பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த தினத்தன்னைக்கு அவங்க இன்னும் இருந்திருக்கலாமே, 77 ஆண்டுகள் தானே, 77 வயசு தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனமுருகி அவங்களோட பிரிவை கூட தாங்க முடியாம அந்த எண்ணம் எல்லாம் தமிழகத்தில் உள்ள பல பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள்கிட்ட இருக்கு. அவர்களுடைய ஆளுமை தான் நீங்க கேட்டது. ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஆணை விட அறிவுல குறை கிடையாது, அவர்கள் ஆளுமையில குறை கிடையாது. எல்லா விதத்திலுமே சமமானவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பங்கு கூடவே அவர்களால் சாதிக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர்கள். ஏன்னா இன்னைக்கு சகோதரியும் சொன்னாங்க, சகோதரரும் சொன்னாங்க, துறை வாரியாக ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகள்லையுமே தன்னால என்னென்னலாம் புதுமையாக செய்ய முடியுமோ. இன்றைக்கு பிற கட்சிகள் லேபிள் ஓட்டுறாங்களே தவிர புதிய திட்டங்களாக இதை செய்தார்கள்னு எதையுமே சொல்ல முடியாது. ஆனா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் புதிய திட்டங்களாக மக்களுக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்ன தேவை, குழந்தைகளுக்கு என்ன தேவை, இளைஞர்களுக்கு என்ன தேவை, இது மாதிரி எல்லோருக்குமான தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டங்கள். இதற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை அமெரிக்காவில் வாஷிங்டன்ல ஜெயலலிதா அம்மா அவர்களது பெயர்ல ஒரு சேவை மையம் தொடங்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஒரு மாநில முதல்வராக இருந்தவருடைய பெயரை உலக அரங்குல அமெரிக்காவில் வாஷிங்டன்ல அவங்க பேர்ல ஒரு சேவை மையம் எம்பிக்களால தொடங்கப்பட்டிருக்குன்னா அவர்களுடைய திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். அங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, அந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு உலக அளவுல பல்வேறு நல திட்டங்களையும் பெண்களுக்கான திட்டங்களையும் செய்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவர்களை ஃபாலோ பண்ணி அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் இந்த திட்டங்களை நாங்க செய்ய முயற்சி செய்யறோம் அப்படிங்கறதன் அடிப்படையில் ஒரு சேவை மையம் உருவாகி இருக்கு. இதை விட வேற எதுவுமே சொல்ல முடியாது. இதற்கு நிகராக இனிமேல் இங்க இருக்கக்கூடிய தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு விளம்பரங்களை தேடிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது வேண்டாம். இன்னைக்கு அம்மா அவர்களுடைய பெருமையை சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்கிற அளவுக்கு இருக்கு. மழைநீர் வடிகால் திட்டமா இருக்கட்டும், திட்டங்கள்லயே பெண்களை ஏன் கவர்ந்தாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க மேடையில பேசும்போது கூடங்க அவங்க ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படல. நம்ம குடும்பத்துல ஒரு பெண் இருந்து நமக்காக பேசினா எப்படி இருக்குமோ அந்த உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. ஒவ்வொரு மக்களோட ரொம்ப தொடர்புல அதை நான் எங்க பார்த்தேன்னா ரொம்ப கனெக்டடா இருந்திருக்காங்க. ஆமா, இப்ப வரைக்கும் நாங்க மக்களை சந்திக்க போகும்போது அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் கூட கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வடியுதுங்க அவங்களுக்கு. இன்று மறைந்து 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 8 ஆண்டுகள் ஆன பிறகும் அவர்களை அறியாம தேம்பி தேம்பி அழும் அளவிற்கு அந்த பாசம் இருக்கு பாருங்க. அந்த பாசம் அதனாலதான் அந்த மேடையில அவங்க சொன்னதும் அவங்க செயல்படுத்தின மகளிர், நீங்க சொன்ன மாதிரி சுய உதவி குழுவாக இருக்கட்டும், பெண்கள் சொந்த காலில் நிக்கணும், யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, அரசியல் அதிகாரம் பெறணும், இப்படி எல்லா இடங்கள்லயுமே பெண்களை கவனிச்சதா இருக்கட்டும், அனைத்து மகளிர் காவல் நிலையம். ஏன்னா ஒரு பெண்ணோட பிரச்சனைய காவல் நிலையத்துக்கு போய் ஆண் காவலரிடம் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அப்படிங்கிறது யாரால உணர முடியும்? ஒரு பெண்ணால, ஒரு தாயால தான் உணர முடியும். அந்த இடமெல்லாம் பெண்கள் மனசுல சிம்மாசனமா அவங்க ஒரு பெரிய நாற்காலியை போட்டு உட்கார்ந்துட்டாங்க. இன்றளவும் அது என்றளவுமே இருக்கும். ஏன்னா நான் அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும் போதுமே நான் பார்த்து கொண்டே வருகிறேன். இந்த நிலை அப்படியே இருக்கு. இதை தொடர்ந்து இன்றைக்குமே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெண்களுக்கான மரியாதையும் அவர்களை மதிக்கிறதையும் அதை தொடர்ச்சியாக அவங்க செயல்படுத்திக்கிட்டே வர்றதை இவங்க அரசியல் ரீதியாக அவங்க கட்சி ரீதியாக ஆட்சி ரீதியாக நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண அரசியல் மாற்றங்கள் எல்லாம் தாண்டி சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு மாநிலத்துல
இவங்க இருந்தா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கப்பா, மக்கள்லாம் எந்த பயமும் இல்லாம இருக்காங்கப்பா, அதுவே இன்னொரு கட்சி வந்ததுன்னா அது மிகப்பெரிய பயமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கான அந்த மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தது இல்லையா? எப்படி அதிமுகவுல ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சினா இங்க வந்து ரவுடிசம் இருக்காது, எல்லாமே வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்படி வந்தது? அந்த சட்ட ஒழுங்கை வந்து மெயின்டைன் பண்ணதுல அவர்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா செயல்படுத்தினாங்க. இன்றைக்கு உள்ள ஆட்சியாளருக்கு மாதிரி வாய் வார்த்தையில இல்ல, அன்னைக்கு ரவுடிலாம் ரயில பிடிச்சி ஓட்டம் எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாலே எல்லாருக்குமே தொட நடுங்க ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் பண்ணாங்க. காவல்துறையை சுதந்திரமாக வேலை பார்க்க விட்டாங்க. அவர்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி வேணும்னு சொல்லி ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக அவர்கள் தனியாக அவர்களுக்கான யாரும் கட்சிக்காரவங்க போய் அவர்களுடைய பணிகள்ல நீங்க இன்வால்வ் ஆக கூடாது, யாருமே ஸ்டேஷன் பக்கமே போக கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டு அந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்ச இடத்துல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அம்மா வந்துட்டாங்க, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாம சுதந்திரமா போலாம் வரலாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்காதுங்கிற ஒரு எண்ணத்தை விதைத்தார்கள். இன்று கூட திரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த மருந்தகம், அம்மா மருந்தகம் அப்படிங்கிறத 2014 தொடங்கப்பட்டதை இன்னைக்கு பெயர் மாத்தி அதனை வந்து ஒரு திட்டமா அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி அம்மா குடிநீர் 10 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறதையுமே வலியுறுத்திருக்காங்க. இன்னொன்னு முழு உடல் பரிசோதனை மையம், அதுல அம்மாங்கிற பெயரை நீக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மாங்கிற பெயரை அதுல இருந்து நீக்கிட்டாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளவு சிரமப்பட்டு மக்களுக்காக சிந்திச்சு செயல்படுத்திய திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதும், அந்த திட்டத்தோட பெயரை அந்த பெயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்தை போய் மாத்துறோம், இதெல்லாம் வந்து மிகவும் கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்ட அரசியலை இன்னைக்கு கையில் எடுக்கிறாங்க. ஆனா அம்மா அவர்களுடைய புகழை யாரு என்ன நினைச்சாலுமே எங்கேயுமே ஒரு துளி கூட அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியும். இல்ல இப்ப புகழ் அது எல்லாத்தையும் அந்த பக்கம் வச்சுட்டு பார்த்தோன்னு வைங்களேன், இந்த திட்டங்களையும் சரி ஆட்சி கட்சி எல்லாத்தையும் தாண்டி மற்ற மாநிலங்கள் இங்க பார்த்து ஓ இவங்க மாநிலத்துல வளர்ச்சி இருக்கு, இவங்க மாநிலத்துல மக்கள் கிட்ட இவங்க ரீச் ஆயிருக்காங்க, இவங்க மாநிலத்துல மக்களோட ரொம்ப கனெக்டடா இருக்காங்கங்கிற அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான சிந்தனை உங்களுக்கு எப்படி தோணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர்கள் சுயநலம் இல்லாத ஒரு அரசியல், நான் மக்களுக்காகவே தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் அரசியல் பயணத்தை அவங்க முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. அந்த முழு மனதோடு ஈடுபட்டதுனால இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமையையும் அவங்க பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2014 ஒரு பிரதமராக வருவதற்கான வாய்ப்புள்ள அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதல்வர் இருந்தாங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம், எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அன்றைய அளவுல பெரும் பேசு பொருளாக மாற்றப்பட்டதுங்கிறது தெரியும். அப்ப ஒருவர் எப்படி இந்த அளவுக்கு மக்களாக அவங்க வீட்டுல ஒருத்தர் அவர்களுடைய இறந்த நாளன்று எத்தனை பேர் வீட்டுல உணவு சாப்பிடாம இருந்தாங்கிறத நம்ம உண்மையாகவேங்க பார்த்து நமக்கே ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு மக்கள் வருத்தப்பட்டாங்க. உண்மையான வேதனை உள்ளத்திலிருந்து இன்றளவும், அதான் சொல்றேன், 8 ஆண்டுகளாகியுமே அந்த ஈரம் அந்த காயம் கூட மாறாத அளவுக்கு இழப்பை வந்து இன்றைக்குமே மக்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரே ஃபோக்கஸ் மக்கள் மட்டும்தான். மக்களுக்காக நான் இருக்கேன், அவங்க சொன்னபடி மக்களுக்காக தான் நாங்கிறத முழுமையாக மக்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்ங்கற அந்த கடமை உணர்வு. அவங்க பேசிய மேடை பேச்சுகளை நீங்க குறிப்பிட்டது போல தன் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அது எப்ப செய்யணும்னு தெரியும், அதை எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அவங்க குறிப்பிடும் போது எப்ப எப்படி அப்படிங்கறதெல்லாம் யாரால பண்ண முடியும்னா ஒரு தாய் உள்ளத்தோட மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவரால மட்டும்தான் செய்ய இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் இல்லங்க, எதிர்காலத்திலயும் அவர்களை வந்து எல்லாருமே மிஸ் பண்றாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருந்து இந்த மாதிரி அரசியல் களத்துல பேசுறோம் அப்படின்னு சொன்னா கூட இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் முழுமையாக அவங்க தான். அவங்க இல்லன்னா நாங்கலாம் இந்த அளவுக்கு பேசுவோமான்னு கூட தெரியல. நான் திரும்ப ராஜேஸ்வரி பிரியா, இனி வரக்கூடிய காலங்கள்லயும் இவங்க தான் இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க, இருந்துகிட்டும் இருக்கவும் போறாங்க. இந்த தருணத்துல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது யாருன்னு நினைக்கிறேன்?
கண்டிப்பாக. அதாவது ஒரு பெண் தலைமையில ஒரு கட்சி இத்தனை முறை ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுமே கண்டிப்பாக அவர்களிடத்தை ஃபில் பண்ற அளவுக்கான வடிவத்துல தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா மீனவர்கள் பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மீனவர்களுடைய காவல் தெய்வமாக இன்றளவும் என்கிட்ட மீனவரே பதிவு பண்ணதை சொல்றேன். நாங்க எப்படி குலதெய்வத்தை வேண்டிட்டு மீன் பிடிக்க போறோமோ அந்த இடத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களையுமே நினைவுல வச்சுக்கிட்டு தான் நாங்க போறோம். அவங்களையும் வேண்டிட்டு தான் போறோம்னு சொல்றாங்க. ஏன்னா சுனாமிக்கு பிறகு மீனவர்களோட நிலை என்னவாகுங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. 20 லட்சம் குடும்பங்கள் கடலோரத்தில் வசிச்சாங்க. அவர்கள் அந்த நிலைமையில சுனாமி வந்து உடனடியாக நொச்சிக்குப்பம் பகுதிக்கு நேரடியாக போனாங்க. அதெல்லாம் வந்து களத்துல நாங்க சேகரித்த செய்திகளை நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா மக்கள் என்ன சொல்றாங்கிறத தான் நம்ம குறிப்பிடணும். அது மாதிரி மீனவர்கள் வாழ்க்கையில பல்வேறு உடனே வீடு கட்டி கொடுத்ததா இருக்கட்டும், படகு இலவசமா கொடுத்ததா இருக்கட்டும், அவர்களுக்கான என்னென்ன தேவைகளோ அது எல்லாவற்றையுமே செய்தாங்க. இன்னும் இன்னைக்கு பாருங்க, நரிக்குறவ ஜோடிக்கு திருமணம் இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செய்து வைக்கும் போது அந்த இடத்துல ஜெயலலிதா அம்மா வாழ்கன்னு சொல்லி ஒரு குரல் எழும்புது அப்படின்னா எதனாலங்கிறது ஒன்றே எடுத்துக்காட்டாக இருக்கும். என்றைக்குமே இவருடைய புகழ் அப்படிங்கிறது மங்காது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு நடந்த சம்பவமே நான் எடுத்துக்காட்டா வைக்கிறேன். நீங்க கேட்டீங்க, தோல்விகளும் அவமானங்களும் ஒருத்தருக்கு வந்து அதை வெற்றியாகவும் வெகுமானமாகவும் மாற்றுவதுதான் தலைமை பண்பு, அதுதான் ஒரு தலைவருடைய அடையாளம் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எங்களை போன்றவருக்கு எடுத்து சொல்லிய ஒரு முன் உதாரணமாக நான் அவர்களை பார்க்கிறேன். நன்றி.